அவங்க பேர் ஹர்ஷினி. நான் ஹச்சுன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. நல்லா பேசுனாங்க, நல்ல ஜாலியான டைப், ஜோவியலாக இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, கேரிங்காக இருப்பாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க. லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பெருசாக வைக்க மாட்டாங்க. லைக் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிச்சது. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர்க்குள்ளேயே எங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு அர்ஷினி பிறந்துட்டா. எங்கள் மேரேஜ் டே அப்போ எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாங்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே செல்லந்தான். அவங்க ஸ்கூல் போகிறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எல்லாம் சரியாச்சு. எங்கள் வீட்டு செல்ல பொண்ணு எல்லாத்துக்கூடயும் ஃப்ரீயாக இருப்பா, ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப் தான். சின்னதாக எதாவது சொன்னாலும் டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகிடுவா. எப்போவுமே லைஃப் லாங் இதே கேரிங்கோடு இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா ஜாலியே. பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான் இருப்பா. நீ இவள ஒரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம். பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே, ஓஹோ தேவையில்லை இனி காரணமே. கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் சாக்லேட் ஆவா. கொண்டாட்டம் தான் இது காதல் கொண்டாட்டம். ஐ லவ் யூ. லவ் யூ. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தோட்டம்